Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திரு ராஜேஷ்குமாரின் நீல நிலா அத்தியாயம் 2. சங்குனி சொன்னதை கேட்டு எல்லோரும் கலக்கமாக முகங்களோடு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொள்ள பத்ரி நாராயண் வாய்விட்டு சிரித்தார். கதை நல்லா இருக்கு சங்குனி சாமிகளே. கதையா? கதை தான், அம்பலி மாமா கதை. சங்குனி தன் மீசைக்கும் தாடிக்கும் மத்தியில் வெள்ளை சாக்பீஸ் கோடு போட்ட மாதிரி புன்னகைத்தார். அப்படின்னா நான் சொன்னதை நீங்கள் நம்பலை. எப்படி நம்ப முடியும்? நாளைக்கு நடக்க போகிறத சொல்லக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஏன் இந்த காட்டுக்குள்ளே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இங்கே நினைக்கிற மாதிரி எந்த விதமான அளப்பரிய சக்தியும் என்கிட்ட கிடையாது. இந்த சோழிகளை குலுக்கி போடுறேன். அது என்ன சொல்லியதோ அதை சொல்கிறேன். நீங்கள் அப்படி பிரசன்னம் பார்த்து சொன்னது ஏதாவது நடந்திருக்கா? அது வரைக்கும் ஒன்றும் பேசாமல் இருந்த மாதவன் குறுக்கிட்டான். நடந்திருக்கு சார். போன ஆண்டு ஒரு பணக்கார வீட்டு பையன் காட்டு மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக ஜீப்பில் வந்தான். பொதுவாக காட்டு மிருகங்களை வேட்டையாடக்கூடாதுன்னு சட்டம் இருந்தாலும் ஒரு அரசியல் புள்ளியோட சிபாரிசு இருந்தால் அந்த பையனை காட்டுக்குள்ளே அனுப்ப வேண்டியிருந்தது. உள்ளே போகும்போது சங்குனி அவனை நிறுத்தி, இன்றைக்கி நீ காட்டுக்குள்ளே போக வேண்டாம், 2 நாள் கழிச்சு வா, எந்த ஆபத்தும் இல்லாமல் மிருகங்களை வேட்டையாடிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி உன் சாமுத்திரிகா லட்சணப்படி நாள் சரியில்லை, திரும்பி போயிடுன்னு சொன்னார். போனால் என்ன ஆகுன்னு அவன் கேட்டான். அதுக்கு சங்குனி, இன்றைக்கி நீ காட்டுக்குள்ளே போனால் உனக்கு ஒரு கண்டம் காத்திருக்கு. அந்த கண்டத்துக்கு பேர் கஜகபால மோட்சம்னா, அதாவது யானையால் உனக்கு ஆபத்து ஏற்படலான்னு சொன்னார். வருண், சபா, சுந்தர், மேகலா, பொன்மணி, ரமா 6 பேரும் உறைந்த பார்வைகளோடு மாதவனையே பார்த்து கொண்டிருக்க அவன் சில இடைவெளி விட்டு பேச்சை தொடர்ந்தான். யானையால் உனக்கு ஆபத்து எப்படின்னு சங்குனி சொன்னதுமே அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே, மறுபடியும் ஜோசியத்தை ஒரு தடவை நல்லா பாருங்கள், என்னால் தான் யானைக்கு ஆபத்து இருக்குன்னு. ஏன்னா என்கிட்ட ரெட்டைக்குழல் துப்பாக்கி இருக்குது. ட்ரிக்கரை ஒரு தடவை சுண்டினா போதும், யானைக்கு கபால மோட்சம் கிடைக்கும். நான் இப்போ காட்டுக்குள்ளே போகிறேன். போயிட்டு சாயந்தரம் திரும்பி வரும்போது யானை எங்கே செத்து கிடக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். போய் அடக்கம் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி காட்டுக்குள்ளே போன 1 மணி நேரத்துக்குள்ளே யானைக்கிட்ட மாட்டி அதன் காலால் மிதிப்பட்டு தலை நசுங்கி செத்து போயிருந்தான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் போன செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி தினத்தந்தி பத்திரிகை எடுத்து பாருங்கள், படத்தோட செய்தி வந்திருக்கு. பத்ரி நாராயண் சிரித்தார். காக்கை உட்கார பனம்பழம். சங்குனி தன் தாடி கோதிக்கொண்டு தலையாட்டினார். நான் சொல்கிறதே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போகிறதும் போகாததும் உங்கள் விருப்பம். ஆபத்து இருக்குதுன்னு என்னால் சொல்லத்தான் முடியும். அதை தடுக்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. விடுகிற வரைக்கும் உங்களுக்கு அவகாசம் இருக்குது. நல்லா யோசனை பண்ணுங்கோ. சங்குனி எழுந்து நடக்க ஆரம்பித்து விட மாதவனும் எழுந்து அவரை பின்தொடர்ந்தான். வருண், சபா, சுந்தர், மேகலா, பொன்மணி, ரமா 6 பேரும் கலவரம் படிந்த முகங்களோடு பத்ரிநாராயணை பார்க்க அவர் சிரித்தார். என்ன, அந்த பைத்தியம் சொன்னதை நம்பிட்டீங்க போல இருக்கு. பொன்மணி அந்த குளிரிலும் வியர்த்து போயிருந்த தன் முகத்தை கைக்குட்டையால் ஒற்றிக்கொண்டு மெல்லிய குரலில் சொன்னார். சார், நாம் எதுக்கும் யோசனை பண்ணிட்டு காட்டுக்குள்ளே போகிறது நல்லது. முட்டாள்தனமான பேச்சுது சீரனார் பத்ரி நாராயண். இந்த காணாது கண்டார் கோட்டையை ஆராய்ச்சி பண்ணி அது சம்பந்தப்பட்டமான விவரங்களை இன்னும் 2 வாரத்துக்குள்ளே அரசாங்கத்துக்கு நம்ம கொடுக்கணும். அதுக்காக அரசாங்கம் நமக்கு 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்கு. இந்த தொகையை ஒதுக்க சொல்லி நான் 2 ஆண்டாக போராடி இப்போ தான் வெற்றி கிடச்சிது. கஷ்டப்பட்டு இப்போ காட்டுக்கு வந்துட்டோம். வந்த இடத்துல எவனோ ஒருத்தன் ஜோசியங்கிற பேரில் எதையோ உளறிட்டு போகிறத விஷயமாக எடுத்துக்கிட்டு யோசனை பண்ணுறது பெரிய முட்டாள்தனம். வருண் குறுக்கிட்டார். சார், நாங்கள் என்ன சொல்ல வர்றோன்னா, இல்லை எனக்கு எந்த விதமான சமாதான வார்த்தையும் வேண்டாம். கூடாரத்தை எல்லாம் கழட்டுங்க. நான் இப்போதே காட்டுக்குள்ளே போக முடிவு விட்டேன். என் கூட வர பிரியம் இருக்கிறவங்க வேனில் ஏறி உட்காருங்க, பிரியம் இல்லாதவங்க திரும்பி போயிடுங்க. பத்ரிநாராயண் கத்திவிட்டு ஒரு மரத்தின் கீழே நிறுத்தப்பட்டிருந்த வேனை நோக்கி நடந்தார். மருத்துவமனை. மருத்துவர் கீர்த்திவாசனின் அறையில் அவருக்கு எதிரே பிரதிபாவும் சிவசங்கரும் மருத்துவர் பெருமாளும் உட்கார்ந்திருந்தார்கள். பெருமாளின் கையில் நீல நிலா என்று எழுதப்பட்ட அட்டை. கீர்த்திவாசன் கேட்டார், உங்கள் அப்பா தில்லைராஜன் எழுதிய இந்த நீல நிலா வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பிரதிபாவும் சிவசங்கரும் தீர்க்கமாய் தலையாட்டினார். தெரியல டாக்டர், நாங்களும் யோசனை பண்ணி பார்த்து களைச்சி போயிட்டோம். இது ஒரு பெண்ணோட பெயராக இருக்குமோ? வாய்ப்பில்லை டாக்டர். பொதுவாக பெண்களுக்கு வெண்ணிலான்னு பேர் வைப்பாங்க. நீல நிலாங்கிறது வேறு எதையோ குறிக்கிற வார்த்தை. அப்பா மேற்கொண்டு ஏதாவது எழுதுனா அது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் டாக்டர். அப்பாவுக்கு மறுபடியும் எப்போ நினைவு திரும்பும்? மூளையில் இன்னும் இரத்த கசிவு இருக்குது. அந்த கசிவு நின்ற பிறகு தான் அவருக்கு சுய உணர்வு வரும். அதே நேரத்தில் இரத்த கசிவு அதிகமாக இருக்க வாய்ப்பும் இருக்குது.
அப்படி ஆகிற பட்சத்தில் திடீர்னு மரணம் ஏற்படலாம். டாக்டர், உங்களை மயப்படுறதுக்காக நான் இதை சொல்லலை, உங்கள் அப்பா இருக்கிற நிலைமையே சொன்னேன். மருத்துவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது சிவசங்கரின் பாக்கெட்டில் இடம் பிடித்திருந்த செல்ஃபோன் மெல்ல ஓசை வெளியிட்டது. எடுத்து காது கோற்றினான். டெல்லியிலிருந்து நவநீதன் பேசினான். அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்குது சிவா? முன்னேற்றம் எதுவும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய ஏதோ பேசுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காரு, பேச்சு வரல. அவர் கையில் பேனாவை கொடுத்து ஒரு அட்டையில் எழுத சொன்னார் டாக்டரு. அப்பா ஒரு வார்த்தை எழுதினார். என்ன வார்த்தை? நீல நிலா. நீல நிலா அப்படின்னா? அது புரியாமல் தான் நாங்கள் தலையை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது மனசில் தோணுதானே? இல்லை, அது மட்டும் இல்லை, என்றைக்குமே அப்பா இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதே இல்லையே. அப்பாவோட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனோட வெளிப்பாடு தான் இது நீல நிலா வார்த்தை. சிவா, நீ ஒரு காரியம் பண்ணு. சொல்லுங்கண்ணா. அப்பாவோட டைரி எடுத்து புரட்டிப்பார். நீல நிலாங்கிற வார்த்தை தெளிவு கிடைக்கலாம். எனக்கு ஒரு 9 மணிக்கு விமானத்தில் டிக்கெட் கிடச்சிருக்கு. நான் மத்தியானம் 12 மணிக்குள்ளே சென்னை வந்துடுவேன். வந்ததும் விரிவாக பேசிக்கலாம். அப்பாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. டாக்டரு நம்பிக்கை தர்ற மாதிரி எதுவும் சொல்லலை. அப்பாவோட மூளையில் ரத்த கசிவு அதிகமாக இருக்குது. பயப்படாத, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. நான் இப்போது விமான நிலையத்துக்கு போயிட்டுருக்கேன். ஏதாவது அவசரம்னா எனக்கு ஃபோன் பண்ணு. அது என்ன வார்த்தை? நீல நிலாவா? ஆமாம், மறக்காமல் அப்பாவோட டைரி எடுத்துப்பார், விட கிடைக்கும். சிவசங்கர் பேச்சை முடித்துக்கொண்டு செல்ஃபோனை மறுபடி பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு வினாடி அரைக்கதவு மெல்ல தட்டப்படும் சப்தம் கேட்டது. டக் டக். யாரு என்றபடி கதவு திறந்தான் சிவசங்கர். இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்தார். தொந்தரவுக்கு மன்னிக்கணும் டாக்டர். என்னோட பேர் பன்னீர்செல்வம், இன்ஸ்பெக்டர். தில்லைராஜன் கீழே விழுந்து பலத்த காயம் அடைந்த சம்பந்தமாக எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோனில் பேசிய நபர் தில்லைராஜன் மாடிப்படியில் உருண்டு விழுந்தது விபத்து இல்லை, கொலை முயற்சின்னு சொன்னார். மருத்துவர் பெருமாள் இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வத்தை கோபமே பார்த்தது. என்னது கொலை முயற்சியா? ஃபோனில் பேசின நபர் அப்படித்தான் சொன்னார். பிரதிபாவும் சிவசங்கரும் மருத்துவர் பெருமாளிடம் திரும்பினார்கள். டாக்டர், இந்த இன்ஸ்பெக்டர் காலையிலேருந்து இதே பல்லவியே பாடிக்கிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர், ஃபோனில் யாரை சொன்னதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு நீங்கள் விசாரிக்க வந்தது சரியில்லை. இது விபத்து தான். அவர் கொலை செய்ய முயற்சிக்கக்கூடிய அளவுக்கு எதிரிகள் யாரும் அவர் கிடையாதே. சாரி டாக்டர், இது ஒரு கொலை முயற்சியாக இருக்க வாய்ப்பு அதிகம்னு நான் நினைக்கிறேன். காரணம், தொலைபேசியில் பேசிய அந்த நபர் இன்னொரு உண்மையும் சொன்னார். உண்மையா? என்ன உண்மை? பிரதிபா, நவநீதன், சிவசங்கர், இந்த 3 பேரில் யாரோ ஒருவருக்கு தில்லைராஜன் அப்பா கிடையாது. தொடரும்.